அண்ட் சபரி விக்ரம் பண்ண ட்ராமா வந்துட்டு இட்ஸ் நாட் அட் ஆல் அக்செப்டபிள். ஒரு டாஸ்க்கு தான், அதே இது விக்ரம் இத்தனை டாஸ்கில் ப்ளே பண்ணி ஒரு கேம் ப்ளே பண்ணி அவர் பயங்கரமாக என்னென்னமோ பண்ணார். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் அவர் வந்துட்டு டிஸ்க்ளைமர் போட்டார், இது டாஸ்கில் நான் யூஸ் பண்ணுறேன் இது அப்படின்னு சொல்லி அவர் பண்ணார். அதை நீங்கள் பண்ணல, உங்களுக்கு ஆக்சுவலாக நடிக்க தெரியல பாரு, எந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு தெரியல, எங்கே ட்ரூவாக இருக்கணும், எங்கே நடிக்கணும், அந்த விஷயத்த நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா பழகணும், நல்லா கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அது பார்க்குற எங்களுக்குமே நாங்கள் கற்றுக்கிட்ட ஒரு லெசனாகவும் இருக்குது. எல்லா இடத்துலையும் நான் ஸ்ட்ராங்காக காட்டணும்னு அவசியம் இல்லை பாரு. அப்படி தான் நான் இந்த விஷயத்தில் வந்து இது ஒரு பேடான லெசன் நாங்கள் கற்றுக்கிட்டதான் எனக்கு தெரியல. பட் உங்களோட இந்த ஜேர்னி இன் பிக் பாஸ் இதை பார்த்தப்ப எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, நான் ஒரு ஸ்ட்ராங்கான விமன் அப்படின்றத வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப மக்களால் ஏற்றுக்க முடியல. யாராலையுமே இன்னும் இந்த சொசைட்டி அதை ஏற்றுக்க முடியாமல் தான் இருக்குது. நான் ஒரு விமனாக நான் வந்து வீக்னஸ்ஸாக தான் வெளிப்படுத்தணும், அந்த ஒரு சிம்பத்திக்காக தான் ப்ளே பண்ணணும்னு இன்னும் எல்லாருமே நினச்சிட்ருக்காங்க. நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான விமன் அப்படின்றத ப்ளே பண்ணதுனால தான் நீங்கள் அவ்வளோ அடி வாங்கினீங்க அந்த பால் டாஸ்கில். ஏன் நீங்கள் அத்தனை தடவை திவ்யாட்ட போகணும்னு சொன்னப்போ ஏன் விக்ரம் போகலை? ஏன்னா அவங்க சின்ன விஷயத்து கூட சின்னுங்குவாங்க, சின்ன விஷயத்து கூட பெருசாக மாற்றுவாங்கன்ற ஒரு பயம்தான். அது ஒரு திவ்யான்றவங்க வந்துட்டு பிரெயின்லெஸ், ஒரு சின்ன விஷயத்தை எப்படி வேணாலும் மாற்றுவாங்க. அது பிரெயின்லெஸ் தான் ஆக்சுவலாக, ஆனால் அது ஒரு கேம் பிளேன்னு சொல்லுவாங்க. பட் அந்த ஸ்போர்ட்டிவ்னஸ் இல்லாத அவங்கக்கிட்ட அவங்க யாரும் போகலை, ஆனால் அவங்கக்கிட்ட போனாங்க. ஏன்னா நீங்கள் ஸ்போர்ட்டிவ்ன்றனாலையும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயர்ன்றனாலே தான் எல்லாமே பால் உங்கள் மேலே அடித்தாங்க. சபரி என்ன கிழிச்சாருன்னு எனக்கு தெரியல. சபரி வந்துட்டு இப்போ இவ்வளோ தையத்தக்க நாடிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அவ்வளோ பொலைட்டாக வந்துட்டு போனாங்க. இப்போ புரியல, அவர் அப்படி உங்கள்கிட்ட மேன் ஹேண்டில் பண்ண அந்த டைமில் அவர் வந்துட்டு அதுக்கடுத்து அது ஒரு கேம்காகன்னு சொல்கிறாங்க இப்போ. பட் என்ன கேம்? அதுக்கடுத்து ஒரு கூட்டமாக சில பேர் பேசினதை நாங்கள் எல்லா வீடியோவும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் அதை மக்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா சேனல் வந்துட்டு அந்தளவுக்கு உங்களை பயங்கரமாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க பாரு. நீங்கள் அப்போவே உங்களுக்காக ஸ்டாண்ட் பண்ணியிருந்துருக்கணும். விஜய் சேதுபதி மட்டம் தட்டுறப்ப நீங்கள் நின்றுருக்கணும், சார் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு மித்தவங்க நின்று ஒரு மாதிரி மூஞ்சி காமிச்சப்ப நீங்களும் காமிச்சிருக்கணும். நீங்கள் ஸ்போர்ட்டிவ் எடுத்துருந்துருக்கக்கூடாது. நீங்கள் உங்களை நீங்களே அடுத்தவங்க தாழ்த்துறப்ப நீங்கள் அதுக்கு இடம் கொடுத்துட்டீங்க பாரு. அதனால தான் இப்போ இவ்வளோ விளைவு உங்களை இன்னும் தாழ்த்து எல்லாரும் கேம் விளையாடிட்டு போயிட்டாங்க. அந்த சபரி ஆக்சுவலி பீப் போட்டுக்கலாம் அவருக்கு. அவர் வந்து ரியலைஸ் பண்ணல அவர் பண்ண தப்பு இதுன்னு. அதுக்கு ஒரு 1 வீக் ஆச்சு நம்ம பண்ண என்னென்னு. அதுக்கடுத்து விஜய் சேதுபதி சொன்னதுக்கப்புறம் அவர் அதை எப்படி ரியலைஸ் பண்ணுறாரு? அவர் ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து அடிபட்டுச்சுன்னு அவர் ரியலைஸ் பண்ணல. அவர் வாழ்க்கை கெட்டுருவோம், அவர் தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிட்டோட தான் ஃபீல் பண்ணி அந்த அழுது சிம்பத்தி க்ரியேட் பண்ணது எல்லாமே. உங்கள் மேலே ஒரு சொட்டு கூட அவருக்கு அக்கறை கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு கன்சர்ன் இருந்துச்சு, ஐயோ ஒரு கில்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கடுத்து நடக்கிற விஷயத்தில் இப்போ எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குன்னா அடுத்து ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தப்பாக நடக்குதுன்னு அந்த இடத்துல நிற்பேன். அப்படி தான் குற்ற உணர்ச்சியை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் அவருக்கு அதெல்லாம் கிடையாது. எல்லா இடத்துலையும் உங்களுக்கு தப்பாக தான் பேசியிருந்துருக்காரு. ஆமாம், அவளுக்கு அந்த மாதிரி தான் பேசியிருந்துருக்காரு அவர் தப்பாக. ஸோ அவருக்கு உங்களுக்கு அடிபட்டதுனால அவர் எந்த அவர் பேரை நல்லதாக்கிக்கணும்னு தான் உங்ககிட்டையும் உங்கள் அம்மாட்டையும் சரி ஒரு பாவலாக பண்ண அதெல்லாம் நீங்கள் நல்லா தான் புரிஞ்சுக்கிட்டீங்க. பட் இது எல்லாம் உங்களுக்கு தெரியுது. இந்த ஒரு இடத்துல சொல்லுவீங்க, இந்த பசங்களுக்கு என் மேலே ஒரு கரை இருக்குது, எனக்கு நான் செத்து கிடந்தா கூட இந்த பசங்க எனக்கு கண்டுக்க மாட்டானுங்க. நீங்கள் கரெக்டாக தான் சொன்னீங்க. அப்போ நீங்கள் இந்த விஷயத்த கரெக்டாக யோசிச்சுருந்துருக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் மித்தவங்க வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் பாரு, மொத்த ஹவுஸ்மேட்ஸும் உங்கள் மேலே ஒரு கரை வச்சுருக்காங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியுது. அப்போ ஒவ்வொரு விஷயமும் நம்ம கவனமாக தான் பார்த்து செயல்படுற மாதிரி இருந்துச்சு அந்த வீட்டில். அது தெரியல, அது அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் வந்துட்டு நீங்கள் அவ்வளோ ப்ரெஷரில் இருந்திருப்பீங்கன்னு எல்லாம் புரியுது. பட் வேறு வழி இல்லை, அந்த ப்ரெஷர் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் உங்கள் மேலே அந்தளவுக்கு அவங்களை எப்படா தள்ளணும்னு தான் இருந்தாங்க. அது என்ன பட்டம் வேணாலும் கட்டலாம் அப்படின்றதுக்கு அவங்க ரெடியாக இருந்தாங்க. அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்குற மாதிரி ஒன்று பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். இது சின்ன விஷயந்தான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஹவுஸ்மேட்ஸ் நிறைய கூட்டம் மாதிரி உங்களை சுற்றிக்கிட்டு இருக்க ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட ஒரு சின்னதாக நடந்தாலுமே அது பெருசு தான். அது நாட் ஒன்லி ஹவுஸ்மேட்ஸ். அந்த ஹவுஸ்மேட்ஸ்க்கு இவ்வளோ தைரியம் வந்தது யாருனால? அந்த ஹோஸ்ட்னாலேயும் அந்த சீசன் அந்த பிபி ஷோ நடத்துகிற அந்த அவங்கனாலேயும் தான்.
ஏன்னா உங்களை அட்டாக் பண்ணுறப்ப அதை என்கரேஜ் பண்ணாங்க மித்த ஹோஸ்டும் சரி டீமும் சரி. ஸோ இவங்களுக்கு இன்னும் தைரியம் இருந்துச்சு. ஒரு தடவையாவது ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லி ஒருத்தரை கேள்வி கேட்டுதான் அவங்க உங்கள் மேலே இவ்வளோ தூரம் இது பண்ணியிருக்க மாட்டாங்க பாரு. இதெல்லாம் தான் என்ன இருக்குது இந்த வீடியோ